தன்னோட பாரதம் முழுக்க யாத்திரை செஞ்சுட்டு துங்கபத்ரை கரையோரமா வர நல்ல வெயில் காலம், உச்சி வெயில் பொழுது. அப்போது சுட்டெரிக்கும் வெயில்ல ஒரு தவளை தன்னோட குட்டிய ஈன்றெடுக்கும் போது ஒரு நாகம் தன்னோட கொடைய விரிச்சு நிழல் தரத ஆதிசங்கரர் பாக்கிறார். இயற்கையிலேயே எதிரிகளா இருக்க பாம்பும் தவளையும் நட்பா இருக்கிறத பார்த்து இந்த இடத்தோட மகத்துவத்தை உணர்ந்து 14 வருஷம் ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்யர்களோட இருக்க முதல் பீடமா சாரதா பீடத்தை இங்க ஸ்தாபிதம் பண்றார். ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி அது மேல சந்தன கட்டையில செஞ்ச சாரதை அப்படிங்கிற சரஸ்வதிய பிரதிஷ்டை பண்ற. இந்த பீடத்துக்கு தலைவரா தன்னோட சிஷ்யனான மண்டன மிஸ்ரர் அப்படிங்கிற சுரேஸ்வர நியமனம் பண்ற. ஆதிசங்கரர் பாரதத்தோட 4 திசைகளிலும் 4 பீடம் ஸ்தாபனம் பண்ற. தெற்கே ஸ்ருங்கேரி, மேற்கே துவாரகையில சாரதா பீடம், பூரியில கோவர்தன பீடம், பத்ரிநாத்ல ஜோதிஷ் பீடமும் ஸ்தாபனம் பண்ற. 15ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் ஸ்தாபிதம் பண்ண சந்தன சாரதாம்பிகைக்கு பதிலா தங்கத்தால செய்யப்பட்ட சாரதாம்பாள் பிரதிஷ்டை பண்ணப்படுறாங்க.